Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 12 இறைவசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். புறஜாதிகள் நம்மளை ரொம்ப மோசக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், கலக்கக்காரர்கள், ஏன் தேச துரோகிகள் என்று கூட சொல்லலாம். அப்படி சொல்லும்போதும் அந்த சமயத்திலேயும் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் செயலாக நம் செயல் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி நாம் நன்மைகளை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அவர்களும் தெரிந்து கொள்ள, அவர்களும் தேவனுடைய சித்தத்தையும் மகிமையையும் மாண்பையும் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய நல்ல செயல்கள் ஒரு சான்றாக அமையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம். கடவுளை நேசிக்கிறதுனால கடவுளையே நிந்தித்து இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் நமக்கு ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள். அதனாலே ஆண்டவருடைய சுபாவத்தை அந்த இடத்துல நாம் வெளிப்படுத்தும் போது அவர்கள் உண்மையான தேவன் ஆண்டவர் என்று அவர்கள் நம் செயல்கள் மூலியமாக புரிந்து கொள்வார்கள். இங்கே நாம் முக்கியமாக சிந்திக்க இருக்கிறது, நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, எப்பேற்பட்ட ஒரு இதை கேட்கும்போதோ வாசிக்கும் போதும் நம் மனசு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்கு முன்பதாக நாம் நல்ல உன்னதமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதற்கு பிறகு உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, சந்திப்பின் நாளிலே கடவுளுடைய அரசாங்கத்திலே அவர்களும் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாய்ப்பை நாம் இப்போது அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் கூட நம் ஆண்டவரை ஒரு நாளும் வேதனைப்படுத்தாதபடிக்கு அவரை சந்தோஷப்படுத்தும் விதத்திலே நம் செயல் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதற்காக அனைவரும் ரட்சிக்கப்படவும், அனைவரும் தேவனுடைய மகிமையை புரிந்து கொள்வதற்கும் அதற்குண்டான காலத்தை அறிந்து கொள்வதற்கும் நாம் ஜெபிப்போமா? சோத்திரகத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் சொல்லப்பட்டது போல் உம்முடைய அரசாங்கத்தில் வர வேண்டும் என்றால் நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களை நிந்திக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை சாபமிடுவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வதிப்போம் ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே, அவர்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுவோம் தகப்பனே. சோத்துக்கத்தாவே துதிக்கிறோம் அப்பா. பாடுகளுக்கு மத்தியிலே எங்களுக்கு ஒரு நல்ல செயல்கள், நற்கிரியே உள்ள செயல்களை செய்ய நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தருமான ஜெபிக்கின்ற கத்தாவை துதிக்கிறோம் அப்பா. இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.